ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் முட்டை வச்சு நல்ல க்ரீமியான ஒரு கிரேவி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம், ஒரு 5-6 முந்திரி பருப்பும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கசகசா இருந்துச்சு அப்படின்னா கூட ஒரு ஸ்பூன் அளவு அது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துட்டு வேக வச்ச முட்டையை அதில் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வேணும்னா இதில் கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவு வறுபட்டதும் முட்டையை எடுத்து மாற்றி வச்சிடலாம். வெங்காயம் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இது எந்த அளவு வதக்கணுமோ அந்தளவு கிரேவியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் மீடியம் ஹீட்டில் அடுப்பு வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் எந்த அளவு தேவைப்படுதோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் இதில் மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். அப்புறம் மல்லித்தூள், கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நாங்கள் காரம் கம்மியாக தான் சேர்ப்போம். அதனால் மசாலா கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இதுவுமே நல்லா பச்சை ஸ்மெல் போக வதக்கணும். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த கிரேவி நல்லா கொதித்து மேலே நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணுன்னா சூப்பரான நல்ல க்ரீமியான முட்டை கிரேவி ரெடி ஆயிரும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.